நீங்க நெகோசியேஷன் டேபிள்குள்ள போறீங்கன்னா காங்கிரஸ் லீடர்ஸ் இந்த டேட்டா பாயிண்ட்லாம் எடுத்துட்டு தான் போகணும். நீங்க இந்த டேட்டா பாயிண்டை எடுத்துக்காம போனீங்கன்னா என்ன 12 சீட் விதர்பால 2009ல வாங்கிட்டு பிஜேபி கிட்ட இருந்து, பட் they were able to win only in 4 seats. Same as the case with Northern Maharashtra also. So என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அன்னெசரியா நீங்க வந்து சீட்டை வந்து தாராவாக்குறீங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், ராம்டெக் சீட் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து காங்கிரஸ் இருக்க வேண்டிய தொகுதி. அந்த தொகுதி வந்து நீங்க எஸ்எஸ்யூபிடி கொடுத்துருக்கீங்க. சோ அது என்ன ஆயிடுது, ராம்டெக் மட்டும் அது எஃபெக்ட் ஆகல, அது சுத்தி இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமும். ஏன்னா ஒரு காங்கிரஸ் ஒர்க்கர் வந்து இந்த தேர்தலில் வந்து 2024 ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வந்து ரிசல்ட் வந்து உனக்கு வந்து ஹோப் கொடுத்து என்ன, நம்ம ஆளுங்கட்சிக்கு வருவோம், நாட் ஓன்லி ஆளுங்கட்சி, நம்ம வந்து ஒரு 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 அகாதி கூட்டணியில நம்ம தான் நம்பர் 1 இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட தான் இறங்கினாங்க அவங்க. சோ இவங்க வந்து இந்த சீட் ஷேரிங்ல கூஃப் அப் பண்ணதுனால, சீட் அலோகேஷன்ல கூஃப் அப் பண்ணதுனால இன்றைக்கு இருக்கிற நிலைமையில மகா யுக்தி is slightly ahead of Maha Vikas Aghadi.